ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா கர்மா கண்டிப்பாக வந்துட்டு நான் வந்து இது வந்து ஒரு வாரமாக பார்க்குறேங்க. ஒரு வாரமாக பார்க்குறேன். விஜய் பார்வதி அந்த வாரம் வந்து சம்திங் ஏதோ ஒரு நடக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். அங்கே அடுத்த நாளே வந்து ஒரு பூகம்பம் வெடிக்கும். இப்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் வந்து இவர் வந்து நம்ம யார் பேரை வந்து பார்த்தீங்கன்னா கமருதீன். இப்போ கமருதீன் பேரெல்லாம் மறக்கிற அளவுக்கு கைப்பிச்சில்ல. சரி, ஓகே. கமருதீன் வந்துட்டு விஜய் பர் ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆராக்கியிருப்பார் விஜய் சேதுபதி அவரோட எபிசோடில். இப்போ விஜய் பரது கூட சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து ஹீரோ நினச்சிட்டு இவங்க நாங்கள் வந்து அவர் பின்னாடி சுற்றுற மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணுறாரு சார்னு கலாய்ச்சிருப்பாங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாஸ் அந்த கேமில் அந்த சாட்டர்டேஸ் எபிசோடில் விஜய் பரது எல்லாருமே பயங்கரமாக தாக்கியிருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கிடையாது, ரொம்ப மன உளைச்சல் உண்டாக்கியிருப்பாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்டேஜில் இது வரைக்கும் அழுததா இல்லை. அங்கே ஒரு வாட்டி எஃப்ஜே சொன்ன விஷயங்களுக்காக ஒரு பண்ண விஷயங்களுக்காக ஏன்னா ஏமாற்றிருப்பார். கட்டியில் பெருசாக அடியே கிடையாது, நான் வேணுட்டு தான் வேலை வாங்கினேன்னு அதுக்கு எழுதிருப்பாங்க. அதுக்கப்புறமா மனதளவில் உடஞ்சி கண்கலங்கின மூமெண்ட் அதான் ஃபஸ்ட் டைம். ஏன்னா ஒரு பக்கம் நம்பின கமருதீன், இன்னொரு பக்கம் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அகைன்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, கமருதீனோட கேம் போனதுக்கு காரணமே விஜய் பார்வதி தான் இப்படின்னு ஒரு பக்கம். அடுத்தது அந்த சண்டே எபிசோட் முடியுது, வீடே வந்து பற்றிக்கிட்டு இருக்குது, சண்டை பயங்கரமாக போகுது. இந்த அம்மா காலை போட்டு உட்காந்துருப்போம். அந்த ஸ்டில் இப்போ வரைக்கும் நிறைய பேர் கண்ணில் மறக்கவே முடியாத ஒரு சம்பவம். சரிங்களா? அப்படின்னு நம்ம அதை ஒரு வாரமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டு விஷயம் எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக். கொஞ்சம் நெஞ்ச ஷாக் கிடையாது. ஏன்னா விஜய் பார்வதி டைட்டில் வினராக வரணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பேர் வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நோ பாரு நோ பிபி அப்படின்ற மாதிரி தான் வந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு பையனை வீடியோ போட்டுருக்கலாமே, பிக் பாஸ் லாஸ்ட்டு ஒரு வார்த்தை பேசியிருக்கலாமே இப்படின்னு எல்லாருக்கும் இருந்த டைமில் ஒரு நாங்கள் போடுறோம்பான்னு சொல்லிட்டு போட்டு தெருக்கி விட்டுட்ருக்காங்க மக்கள். அவ்வளோ ஒரு விஷயம். அதே மாதிரி அவங்களெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொன்னால் அடுத்த டைம் பார்த்திங்கன்னா அவங்கள சோஷியல் மீடியாவில் எல்லா பேஜிலும் வந்து ஃபாலோவர்ஸ் எகுருது. ஸோ ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. இப்போது இந்த கர்மா எப்படி வேலை செய்யுதுன்னா, அவங்க போயிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாதுங்க, ரொம்ப மனசு நொந்து போயிருக்காங்க. அவங்க நிற்கிறாங்க, ரெக்கார்டு வாங்கிட்டு அப்படி ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க. திவ்யா வந்து வெளியே போடி, நான் சார்கிட்ட பேசுகிறேன், உனக்கு என்ன, ஏன் உங்களுக்கு மட்டும் தான் சார், ஐயா அவங்களுக்கு சார் கிடையாதா? ரெக்கார்டு கொடுத்தவனே அவங்கள அவ்வளோ மன உளைச்சல், எவ்வளோ மன வருத்தம். இவர் விக்ரம் என்ன சொல்கிறார், கைஸ் டோர் ஓப்பன் ஆச்சு கிளம்புங்க. இருந்தாலும் போகும்போது ஒரு மன்னிப்பு கேட்டாங்க, அந்த மன்னிப்பையும் கேவலப்படுத்தினாங்க. எப்படி கேட்டு போகிறா பார்த்தீங்களா அப்படின்ட்டு. சரிங்களா? அதுவும் அவங்கள பார்த்தவொடனே சாண்ட்ரா பண்ண ஆக்டிங், அது ஆக்டிங் தான். ஏன்னா ஒரு டாக்டர் மெசேஜ் போட்டிருக்காங்க, இந்த மாதிரி வந்து வாய்ப்பே கிடையாதுன்ற மாதிரி. நம்மளுக்கு அவ்வளோ வருத்தம். என்ன இது இப்போது அன்றைக்கி விழுந்தாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம வந்து குறைய சொல்ல முடியாது. அது அவங்கள பொறுத்தது. அவங்களுக்கு என்ன அடி விழுந்துச்சோ அது அவங்க மனசுக்கு தான் தெரியும். அது வந்துட்டு நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனால் அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்து சாரி கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த சைடு வீட்டுக்கு போயிருப்பாங்க காலை நேரத்தில். அதுக்கு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் பயந்துக்கிட்டு போய் பாத்ரூம்குள்ளே ஒழிஞ்சது. கமருதீன் வரும்போது அலர்னது அதெல்லாம் வந்துட்டு, அதுவும் திரும்ப லாஸ்ட்டாக ரெக்கார்டு வாங்கிட்டு அவங்க வந்து மன்னிப்பு கேட்கறதுக்கு அவங்க நிற்கிறாங்க, அப்பவும் கத்துனது அதெல்லாம் வந்துட்டு ரொம்ப டூ மச். இதுலேயும் லாஸ்ட்டாக வந்துட்டு அப்படியே தனியாக நின்றுட்டு இருப்பாங்க, யாருமே வழி அனுப்ப நின்று இருக்க மாட்டாங்க. சரி, கமருதீன் ஒருவர் பார்ப்பாங்க, இருந்திருக்க மாட்டார். சரி, பிக் பாஸாவது பேசுவார்னு பார்த்துருப்பாங்க, எதுவுமே நடந்திருக்காது. அப்போது அப்படியே மனசு சொன்னு போயிருப்பாங்க. இப்போ அது போனதுக்கப்புறமா சாண்ட்ரா ஃபஸ்ட்டு நாள்லேருந்து வாங்கிக்கினே இருக்காங்க. ஒரு நாளும் ஒரு விஷயத்துக்கு அழுதுட்டு இருக்காங்க. வியானா வந்தாங்க. வியானா வந்து ஃபுல் டார்கெட் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா தான். எனக்கு தெரிஞ்சு வியானா வந்து விஜய் பார்வதி கிட்ட கால் பண்ணி பேசியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரம்யா கிட்ட கேட்பாங்க, முந்தானத்தை வந்தாங்களா, அப்போ கேட்டிருப்பாங்க, நீ வந்து யாருக்கெல்லாம் கால் பண்ண, நான் யாருக்கும் கால் பண்ணல. அப்புறம் 2 பேரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நீ ஏன் விஜய் பார்வதிக்கு கால் பண்ணல அப்படின்னு கேட்கும்போது எனக்கு பிடிக்கல சம்திங் ஏதோ சொல்லியிருப்பாங்க. அப்போது நீ ஏன் கால் பண்ணல அப்படின்னா இவங்க நான் பண்ணியிருக்கேன்ற மாதிரி ஒரு அர்த்தத்தை க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்க பண்ணாங்களா பண்ணான்றது சொல்லலை, ஏன்னா சொல்லவும் கூடாதுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்கலாம், மேபி வந்துட்டு கருத்துக்கள் இதுவாக இருக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு அவங்க தான் வந்து ரெக்கார்டு கொடுக்கப்பட்ட நிலைமையில் ஒரு மாற்று கருத்தை வச்சாங்க. என்னென்னா, இவ்வளோ தூரம் வந்ததுக்கு எல்லாருமே காரணம், நான் உட்பட எல்லாருமே காரணம். ஏன்னா அவங்கள வந்து முதலே வந்து கண்டிச்சிருந்தால் அவங்க இவ்வளோ தூரம் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ எல்லாருமே விட்டுட்டீங்க, இப்போ வந்து அதை வந்து பெருசாக சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து வச்சுருப்பாங்க. இப்போது அந்த ஒரு விஷயத்தால் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா விக்ரமையும் சாண்ட்ராவையும் வியானா தாக்கிட்டே இருந்தாங்க. வெளியில் வந்து என்னென்ன அடைமொழியெல்லாம் கொடுக்குறாங்களோ சாண்ட்ராக்கு எல்லா மொழியத்துக்குள்ளே தூக்கி போடுறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, கிறிஸ்டோபர் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு நடிப்பு என்னென்னமோ சொல்லி நிறைய பேர் பட்டஸ்பாளையர்களை வச்சு அவங்கள கலாய்ச்சி அவங்கள என்னென்னலாம் வந்து அவங்களுடைய விஷயங்களை வந்துட்டு அங்கே வெளிக்கொண்டு வரணுமோ எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் திடீர்னு பார்த்தா ரம்யா வந்துட்டு நேற்று அதுக்குண்டு ஸ்பெஷலாக வந்து பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வைக்கிறார். என்னென்னா, உங்களுக்கு ஒரு இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு என்ன நினைவுகள் வருது, அந்த நினைவுகளை பற்றி ஷேர் பண்ணுங்கள் அப்படின்போது ரம்யா வந்துட்டு
சரியான ஒரு ஷாக்கு. அவங்க அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க, ஐயோ இந்த பொண்ணு என்ன குண்டத்துக்கு போட போகுது அப்படின்ட்டு. அந்த நேரத்தில் என்ன சொல்கிறாங்க, என்னை வந்துட்டு ஃபஸ்ட்டு நாள், அதாவது நான் கிளம்பும்போது அந்த நாள் லாஸ்ட் நாளில் வந்து என்னை கட்டி பிடிச்சி நீ இல்லை இனிமேல் நீ இல்லைன்னா நான் எப்படி இருக்க போகிறேன்னு சொன்னேன் அதே சாண்ட்ரா அதுக்கு முன்னாடி நாள் இதே இடத்துல பார்வதி கிட்ட அவள் பாம்பு நம்பாதன்னு சொல்கிறாங்க. எனக்கு பார்வதி சொல்லியிருந்தா கூட எனக்கு நம்பிக்கை, அதாவது மைண்டில் வச்சிருக்க மாட்டேன். சாண்ட்ரா சொன்னதை என்னால் தாங்கவே முடியல அப்படின்னு சொன்னோன்னே அவங்க ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. தனியாக கூப்பிட்டு வச்சு பேசும்போது ஆமாம் நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஆமாம் நான் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அழுதுருப்பாங்க. இன்னொன்று அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு சம்பவம் நடக்குது. ரம்யா வந்துட்டு திவ்யா சொன்ன, அதாவது திவ்யாவையும் பிரஜனையும் ஒரு விஷயம் பொசசிவ்னஸ் ஒரு விஷயம் வந்துருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து போட்டு உடைக்கிறாங்க. இவங்க செம்ம காண்டாக்டாக இன்னும் இவ்வளோ இதுவாக நினச்சிருக்காங்க. அன்றைக்கே எனக்கு தோணுச்சு, ஏன்னா ஏன் ஒரு மாதிரி இதுவாக இருக்கீங்க, ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லும்போது எங்கள் அப்பா இறந்த மாதம் இது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ இதை பிரஜன் கிட்ட கேட்டேன். அப்பயே அவர் சொன்னார் இல்லை ஜனவரி மாதம் தான் அவங்க அப்பா இறந்ததுன்னு. அப்போயே எனக்கு டவுட் வந்துச்சு. ஆனால் பிரஜன் என்ன சொன்னார்னா இல்லை அதை விடுங்க அவங்க 2 நாள் சரியாயிடுவாங்க அப்படின்னு விட்டாங்க. அதனால் நானும் விட்டுட்டேன். ஆனால் இவ்வளோ சீப்பாக இது பண்ணக்கூடாது. என்ன வந்துட்டு மைக்கை மறைச்சி பேசுனேன்னா இல்லை பாத்ரூமோட போயிட்டு தனியாக அவர்கிட்ட பேசணும்னா நான் எல்லாத்துக்கும் பவுண்டரி செட் பண்ணி இத்தனைக்கும் பிரஜன் வந்து ஊட்டி விட்டால் கூட வந்து நான் வந்து அதை மறுத்துடுவேன். அந்த அளவுக்கு நான் ஒரு பவுண்டரி செட் பண்ணிட்டு இருக்கோம். இவங்க எப்படி இந்த மாதிரி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டாக இருப்பாங்க. சரிங்களா? இப்போ காலையில் அந்த ப்ரொமோவில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். அந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு பிக் பாஸ். என்ன டாஸ்க் கொடுக்குறாங்க, இவங்கள ஃபோன் கான்டாக்ட் கூட வச்சுக்கூடாது அப்படின்ற மாதிரி. அதில் சாண்ட்ராவை வந்துட்டு திவ்யா வந்து போட்டு செம்ம கலாய்க்கிறாங்க. அதாவது என்னை வந்து ஒரு மாதிரி தவறாக வந்து அதாவது ஒரு ராங் அலகேஷன் வச்சு பின்னாடி முதுகில் குத்துனது வந்துட்டு என்னவா இருந்தாலும் சரி நான் வெளியில் போய் கான்டாக்டே வச்சுக்க போகிறது கிடையாது, அது சாண்ட்ரா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க இன்னும் மன உளைச்சல் அதிகமாகிட்டே இருக்குது. சரிங்களா? இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா அடுத்த நாள் வந்து பிக் பாஸ் வந்து இந்த நாமினேஷன்ற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு டாஸ்க்கை கொடுக்குறாரு. அதில் பார்த்தா மிளகா சாப்பிடணும் நீங்கள் சேவ் பண்ணுறவங்களேன்னு. இப்போ வினோத் வந்து செம்ம சூப்பராக வந்து ஒருத்தரை மட்டும் சேவ் பண்ணிட்டு ரெண்டாவது என்ன சேவ் பண்ணலாமான்னு கேட்கும்போது இல்லை அப்போ நான் யாரும் சேவ் பண்ணலாம் வந்துட்டார் ஒரு மிளகாவோட. சாண்ட்ராலாம் பார்த்தீங்கன்னா லிட்டரலாக சபரியும் வினோத்தையும் சேவ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். 2 பச்சை மிளகா எல்லாருமே சாப்பிட்டாங்க. அது வேறு அவங்களுக்கு ஒரு இது இப்படி மாறி அதுவே வந்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்படி மாறி 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 அவங்களுக்கு எப்போ இவங்க வந்து இந்த ஒரு விஷயம் வந்து பூதாகரமாக வெடிச்சதோ அப்போத்துலேருந்து ஏதாவது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இதில் இன்னொரு விஷயம் பெரிய விஷயம் என்னென்னா சாண்ட்ரா எப்போ வேணாலும் நான் பணத்தை எடுத்துடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக அவங்களுக்குமே நிறைய ப்ராப்ளம். ஆக்சுவலாக இந்த கார் விஷயம் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். சாண்ட்ரா வந்து எல்லாருமே சொல்லியிருப்பாங்க இதை பணப்பேட்டி சாண்ட்ரா எடுத்துறது நல்லது. இந்த கார் விஷயத்தால் விஜய் பார்வதியும் கமுருதுன்னு போகாமல் இருந்ததுனால கண்டிப்பாக வந்து மேக்ஸிமம் மக்கள் வந்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா பிரஜனும் சாண்ட்ராவும் உள்ளே வரும்போது அவங்க சொன்ன விஷயங்கள் ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டப்பட்டோம். நாங்கள் வந்து ஒன்றுமே இல்லாமல் ஜீரோ என்ன பண்ண தெரியலன்ற டூ ஆர் டை சுச்சுவேஷனில் வந்தோன்னு சொல்லிட்டு அன்றைக்கி வந்துட்டு நம்ம விஜய் பார்வதி ஜெயிலில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ கமுருதின் எல்லாரும் இவங்ககிட்டே சொல்லியிருப்பாங்க. நம்மளுக்கே கண் கலங்குற ஒரு மூமெண்ட்டாக இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்தவங்க. ஸோ சாண்ட்ரா வந்து இது மாதிரி பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொன்னாலும் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க, கேம் விளாண்டுட்டே இருந்திருக்காங்க. அதை நம்ம நோட் பண்ணி பார்த்தோன்னா இது இந்த பணப்பெட்டி அவங்களுக்கும் போகணும்னு நினைப்போம். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுனால எல்லாருமே வந்துட்டு அந்த பணப்பெட்டி அவங்களுக்கு போகக்கூடாது. ஆனால் அவங்க முடிவு பண்ணி வச்சுருந்தாங்க இந்த பணப்பெட்டி நம்ம எடுத்துடணும், கண்டிப்பாக எடுத்து நம்ம இது பண்ணும்போது வினோத் எடுத்துட்டார். அங்கேயும் அவங்களுக்கு போச்சு. என்ன நடக்க போது தெரியல. ஸோ கர்மா ரொம்ப இதுவாக இருக்குங்க. இதை தான் கர்மான்னு சொல்கிறாங்களும் தெரியல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.